தென்னிந்திய திரையுலகில் தற்போது தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இடையே ஓடிடி ரிலீஸ் விண்டோ தொடர்பாக ஒரு புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. சமீபத்தில் தென்னிந்திய திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஒன்றிணைந்து ஒரு திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான பிறகு குறைந்தது 8 வாரங்கள் கழித்தே ஓடிடி தளங்களில் வெளியாக வேண்டும் என்ற புதிய விதியை கொண்டுவர முயன்றனர். படங்கள் சீக்கிரம் ஓடிடிக்கு வருவதால் மக்கள் திரையரங்குகளுக்கு வருவதை குறைத்துக் கொள்கிறார்கள் என்பதே திரையரங்கு உரிமையாளர்களின் வாதம். இந்த தன்னிச்சையான முடிவுக்கு தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தற்போது சினிமா துறை முன்னெப்போதும் இல்லாத நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் ஓடிடி உரிம விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானமே தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக உள்ளது. தயாரிப்பாளர்களுடன் ஆலோசிக்காமல் திரையரங்கு உரிமையாளர்கள் மட்டுமே சேர்ந்து இத்தகைய முடிவை எடுப்பது ஏற்புடையதல்ல என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பெரிய படங்களுக்கு திரையரங்குகளில் நீண்ட நாட்கள் ஓடும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் சிறிய மற்றும் நடுத்தர பட்ஜெட் படங்களுக்கு விரைவான ஓடிடி வெளியீடுதான் லாபத்தை கொடுக்கும் என்பது தயாரிப்பாளர்களின் நிலைப்பாடு. இந்த சிக்கலை எதிர்கொள்ள தெலுங்கு, தமிழ், மலையாளம் மற்றும் கன்னட திரையுலகைச் சேர்ந்த தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைந்து தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை வலுப்படுத்தியுள்ளனர். மேலும் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையையும் அவர்கள் வழங்கியுள்ளனர். மே 10ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டுக்குழு கூட்டம் வரை எந்தவொரு தயாரிப்பாளரும் 8 வார கால இடைவெளி தொடர்பான உறுதிமொழி கடிதங்களை திரையரங்கு சங்கங்களுக்கோ அல்லது விநியோகஸ்தர்களுக்கோ வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர்.